சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த புனித பணியானது
மகிழ்ச்சியில் நிறைய ஒரு நாளாக இருக்கிறது. நமது இந்த அன்னையுடைய காணிக்கை அன்னை என் மாதா என்ற திருத்தலத்தின் வழியாக என்ற பெயரிலே இந்த ஆலயமானது ஆரம்பமானது கட்டப்பட்டது. எனவே நமது திருத்தலத்தினுடைய முதல் பெயர் காணிக்கை அன்னை ஆலயம். இந்த நாளிலே காணிக்கை அன்னையுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நாம் அன்னையினுடைய திருத்தலத்தினுடைய பிள்ளைகளாக இருப்பது நமக்கு மிகப்பெரிய மகிமை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே இந்த அற்புதமிக்க நாளிலே இந்த அன்னையின் திருத்தலத்திலே நாம் பங்கு கொள்ளப் போகின்ற இந்த புனித பலி நம்ம எல்லோருக்கும் என்னுடைய அருளையும் அன்னையுடைய மிகச் சிறப்பான ஆசிரியை பெற்று தரவும் இந்த புனித பலியை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு புகழுப்போம். இன்னும் இந்த புனித பலி அளிக்கிறபடியாக நமது திருத்தலத்திலே உள்ள பிரான்சிஸ் சேவியர் ஸ்கூலிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகள் பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். எனவே சகோதரிகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் ஆற்றுகின்ற அந்த கல்வி பணியும் நமது பங்கிலே திருத்தலத்தில் ஆற்றுகின்ற பணியும் சிறப்பாகவும் நடைபெறவும் கூட நலத்தோடு இறைவன் அவர்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்தவும் செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகிமையை அடைவதற்கு ஆசீர்வாதத்தின் ஏணியாய் நம் அன்னை இருக்கிறார் என்று உணவச்சர் அன்னையை பற்றி சொல்லுவார். அன்னையை தனது பெற்றோர்களால் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இருக்கிறார்கள். நாமும் நம்மை காணிக்கையாக இந்த புனித பலி நம்மை அழைக்கிறது. அன்னையை போல நாமும் நம்மை காணிக்கையாக்குவோம், இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம், புனித வாழ்வாழ்வோம் என்ற உறுதியெடுத்து இந்த புனித பலியை பங்கு கொள்வோம். தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை எண்ணி மறந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் சகோதர சகோதரிகளே நம்மை நம் பாவங்களை மன்னித்து
என்றும்
ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ தாயின் சகோதரன்
உங்களோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தவிரக்கூடியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் என் தாயின் சகோதரர்கள் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தை திருவுலகத்தை நிறைவேற்றுவதே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya. 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 கிறிஸ்துவின் உள்ள சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாய் பிள்ளைகளே, அனைவருக்கும் நமது அன்னையுடைய இந்த திருத்தலத்தினுடைய பழைய பெயராக காணிக்கைகளை ஆலயத்தினுடைய விழா வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையுடைய இந்த திருத்தலம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், எல்லா நிலைகளையும், மகிழ்வையும், எல்லா விதமான இடத்தின் கொடைகளையும் கொண்டு வருகின்ற மையமாக இந்த திருத்தலம் உங்கள் வாழ்க்கையிலே அமையட்டும், தொடரட்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்கிறேன். இந்த நாளிலே அன்னை மரியாதை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பயணமாகும் இந்த திருத்தலத்திலே விண்ணகத்தை நாம் அடையும் ஒரு படகு அன்னை மரியாள் என்று புனித ஜெர்மானியஸ் சொல்வார். அன்னை மரியாள் என்ற நாமம் என் வாழ்க்கையில உச்சரிக்க அதன் அதிசயங்களை, அற்புதங்களை ஒவ்வொரு நிமிடம் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. எனவே என் வாழ்நாளெல்லாம் மரியே மரியே என்று உச்சரித்துக் கொண்டு நான் மறிக்க வேண்டும். நான் கண் மூடுகின்ற பொழுது என் உடலில் இருந்து என் உயிர் என்னை விட்டு பிரிகின்ற பொழுது மரியே உச்சரித்து என் உயிர் பிரிய வேண்டும் என்று புனித ஜெர்மானியஸ் அன்னையுடைய மகிமைக்குரிய நாமத்தை பற்றி சொல்வார். அன்புக்குரியவர்களே, யூத மதத்துல ஆண் தலைவர் மட்டுமே காணிக்கையாக ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஆனால் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்பது வேறு. நாம் விடுதலை பெற நூல் 13வது அதிகாரம் 12வது திருவசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்வார், கருப்பையை திறக்கின்ற எல்லா தலைப்பேரும் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் யூதர்கள் ஆண் தலைப்பேரை மட்டுமே அவர்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும், கருப்பையை திறக்கின்ற எல்லா உயிரினங்களும், அது மனித உயிரினமாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், கருப்பையை திறக்கின்ற எல்லா உயிரினங்களும் கடவுளுக்கு அது ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். இது முதல் படியானது கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். எனவே அவர்கள் ஆண் தலைப்பேரை மட்டுமே யூதர்கள் கடவுளுக்கு காணிக்கையாக, ஆலயத்திற்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து அவர்கள் அதை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் ஆண்கள் ஆண் தலைப்பேர் மட்டுமே ஒப்புக் கொடுக்கப்பட்ட, காணிக்கையாக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில முதல் முதலாக ஒரு பெண் தலைப்பேர் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது, காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அது அன்னை மரியாள் மட்டும்தான். அதே இந்து சமுதாயத்தில் ஒரு பெண் தலைப்பேர் ஒப்புக் கொடுக்கப்பட்டதென்றால் அன்னை மரியாள் மட்டும்தான். இதற்குரிய ஆதாரங்களை நாம் விவிலியத்திலிருந்து நாம் படிக்க முடியாது, விவிலியத்திலே அதை நம்பவில்லை. ஆனால் இதற்குரிய ஆதாரத்தை தூய யாக்கோபு அவர் நற்செய்தி எழுதினார். நான் திருச்சுவை நமக்கு 4 நற்செய்தியை மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் தூய யாக்கோபு என்ற ஒவ்வொரு திருத்தூதரும் அவர் நற்செய்தி எழுதினார். அதிலே திருத்தூதர் யாக்கோபு அவர் ஒரு நற்செய்தி எழுதினார். அதிலே அவர் அழகான காரியங்களை பற்றி, அன்னை மரியாதை பற்றி, இயேசுவின் மறைந்த வாழ்க்கை 30 ஆண்டுகள் வாழ்க்கையிலே என்னென்ன நடந்தது என்று சுவாரஸ்யமான காரியங்களை, பல்வேறு விதமான கதைகள் வழியாக அழகாக விளக்கி இருப்பார். அவர் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தி, அன்னை மரியாதை பெற்றோர்கள் சுவர்கின் அன்னம்மா, அவர்களுக்கு 12 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. எனவே அவர்கள் தவத்திலும் ஜெபத்திலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அன்னை மரியாதையுடைய தந்தையார் சுவர்கின் அவர்கள் மலை நிறைந்த பகுதிக்கு சென்று தவத்திலே ஈடுபடுகிறார், ஜெபத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்பொழுது வானதூதர் அவர்களுக்கு தோன்றி, இதோ உனக்கு ஒரு தலைப்பேர் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். எனவே அப்படி இறைவனால் வாக்குறுதி கொடுக்கப்பட்ட வானதூதர்
அண்ணன் ஜஸ்டினியன் என்பவர் அன்னைக்கு ஒரு கோவில் கட்டி, இது அன்னை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட கோவில் என்று அந்த கோவிலை அவர் மாற்றுகிறார். எனவே எருசலேமில் இந்த கோவிலை அவர் கட்டுகிறார். கட்டி அன்னை மரியா காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை நினைவாக இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது என்று அதை ஒரு விழாவாக அந்த மன்னன் கொண்டாடுகிறார். அதே போல 1166ஆம் ஆண்டு மனுவேல் கமிஸ் என்பவர் அவர் தனது வரலாற்று குறிப்பிட்டு இந்த விழா கொண்டாடப்பட்டதற்காக அன்னை மரியா காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்ற இந்த விழா கொண்டாடப்பட்டதற்கான ஆதாரங்களை அவர் கொடுப்பதை நாம் வாசிக்கிறோம். 1585ஆம் ஆண்டிலே திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டஸ் இதை அனைத்து உலக திருச்சபையை கொண்டாட வேண்டும் என்று ஒரு விழாவாக திருச்சபைக்கு அவர் அர்ப்பணித்து அவர் பரிந்துரைக்கிறார். அவ்வாறு கொடுக்கப்பட்டதுதான் இந்த அன்னை மரியாவுடைய காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த விழா. எனவே இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அன்னை மரியாவிலிருந்து எத்தகைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்னை மரியாள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். லூக்கா நற்செய்தி 1:30 வாசிக்கிறோம். இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே இறைவனுக்கு முற்றிலும், இறைவனுடைய வார்த்தைக்கு, இறைவனுடைய திருவுளத்திற்கு, இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை முற்றிலுமாக அன்னை மரியாள் ஒப்புக் கொடுத்தார். அன்னை மரியாள் தன் உடலிலும் உள்ளத்திலும் அவர் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தார். அவர் தனது உடலும் உள்ளமும் ஆன்மாவும் எல்லாம் இறைவனுக்கு தன்னையே அவர் அர்ப்பணித்தார். எனவேதான் சொல்வார், அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு என்ற வார்த்தையை தனது உடலிலே கலந்தாகவும் தனது உள்ளத்திலே அவர் கலந்தார் என்று சொல்வார். எந்த அன்னை மரியாதை நாம் கற்றுக்கொள்வது இறைவனுக்கு தன்னையே முழுவதும் அர்ப்பணித்தல். முதலிலே காணிக்கையாகுதல், இரண்டாவதாக அர்ப்பணித்தல். எனவே இந்த கையெழுத்து மட்டும் போதாது, அர்ப்பணம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரையும் நம்மை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அன்னை மரியாள் அவர் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்ததால் தான் அவர் சொல்லுவது இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்தார். அனைவருக்கு வாழ்க்கையை சொல்லி காட்டினார். யோவான் நற்செய்தி 2:5 வாசிக்கிறோம். அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். ஆக இயேசு சொல்வதை செய்வதற்காக அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணித்தார். நம்மையும் அதற்குதான் அன்னை மரியாள் அழைக்கிறார்கள். இயேசு சொல்வதை நாம் செய்ய வேண்டும். தன் மகன் சொல்வதை நாம் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து அந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். அந்த வார்த்தையின்படி வாழ்ந்த ஒருவர் அன்னை மரியாள் மட்டும்தான். முற்றிலுமாக இறைவனுடைய வார்த்தையை அப்படியே வாழ்ந்தவர் அன்னை மரியாள் தான். அன்னை மரியாள் ஆண்டவருடைய முதல் திருத்தூதராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அறிவிக்கின்ற, கொண்டு செல்கின்ற, வெளிப்படுத்துகின்ற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார். எனவேதான் அன்னை மரியாளை திருத்தூதரின் அரசு என்று அழைக்கிறோம். அன்னை மரியாள் திருத்தூதரின் அரசு. திருத்தூதர்களெல்லாம் திருத்தூதராகவும் அரசியாகவும் அன்னை மரியாள் இருக்கிறார். என்றால் திருத்தூதர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து செல்கின்றவர்கள், ஆண்டவருடைய அந்த வார்த்தையை வாழ்வாக்குகின்றவர்கள், இறைவனை எல்லோருக்கும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவர்கள். அதை அன்னை மரியாள் தான் முதல் செய்தார். அன்னை மரியாள் அவர்தான் முதல் திருத்தூதராக முதல் திருத்தூது பணியை அவர் செய்தார். அவர் வயிற்றிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்த பொழுது எலிசபெத்துக்கு எடுத்துச் சென்றார். அவருடைய அந்த பிரசன்னம் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவானை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்ய வைத்தது. கானா திருமணத்திலே இயேசுவை இந்த உலகத்திற்கும் மக்களுக்கும் அவர்தான் மெசியா என்று வெளிப்படுத்தப்பட அன்னை மரியாள் தான் அமைக்கிறார்கள். அவர் அன்னை மரியாள் இயேசுவை அவர் உலகிற்கு வெளிப்படுத்துகிறவராக, இயேசுவை கொடுக்கின்றவராக, முதல் திருத்தூதராக அன்னை மரியாள் இருக்கிறார்கள். நாமும் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற திருத்தூதர்களாக, இறைவனுடைய வார்த்தையை பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக, இறைவனை கொடுக்கின்றவர்களாக இந்த நாளிலே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக அன்னை மரியாள் இறைவனுக்கு தன்னை முற்றிலும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை போல நாமும் நம்மை இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். நமது நேரம், நமது செயல், நமது சொத்துக்கள், நாம் எதையெல்லாம் பெற்றிருக்கிறோமோ அதை அன்னை மரியாதை போல இறைவனுக்கு நாம் பயன்படுத்துவோம். இறைவனுக்காக பயன்படுத்துவோம். இறைவனுடைய வார்த்தைக்காக நாம் செலவழிப்போம். நம்மை இறைவனுக்கு கையளிப்போம். நான்காவதாக அன்னை மரியாளுடைய பெற்றோர் எவ்வாறு தங்களது குழந்தை அன்னை மரியாளை இறைவனுடைய ஞானத்திலும்
ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் கடமை என்றால் நீங்கள் தான் முதல் அவர்களுக்கு ஆசிரியர்களாக இறைவனுடைய வார்த்தையை இறைவனுடைய இந்த தெய்வ பயத்தை கொடுக்கின்ற பெற்றோர்களாக நீங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே இறைவனால் உங்கள் குழந்தைகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் சொல்வார், உங்கள் குழந்தைகள் கடவுளுக்குரியவர்கள் உங்கள் வழியாக உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக கடவுளுக்குரிய குழந்தையை நீங்கள் கடவுளுக்குரிய குழந்தையை வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. ஒவ்வொரு பெற்றோரின் கடமை உலக அளவிலே வளர்ப்பது அல்ல, மாறாக இறை வார்த்தையிலே உங்கள் பிள்ளைகளை வளருங்கள், மனைக்கல்வி ஞானத்திலே உங்கள் பிள்ளைகளை வளருங்கள், தெய்வ பயத்திலே உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். ஆலயம் செல்ல வேண்டும், ஆலயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பயத்திலே வளருங்கள். நமக்கு ஞான பெற்றோர்களுக்கு குருக்கள் கட்டியவர்கள் இப்படிப்பட்ட ஞான தந்தைகளுக்கு அவர்களுக்குரிய அந்த மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வளருங்கள். இதுதான் பெற்றோருடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். அது அன்னை மரியாதைய இந்த காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நமது ஆலயத்தினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். நமது ஆலயத்தில் இதற்கான சான்று எங்கேயாவது அன்னை மரியாதைய இந்த ஆலயம் காணிக்கை மாதா கோயில் என்று அழைக்கப்படுகிறது. எங்கேயாவது எத்தனை வருஷம் போயிட்டு வந்துருக்கிறோம். எங்க இருக்குது? அங்கே அங்கே அங்க மாத காணிக்கை அவசரம் பண்ணுங்க. எங்க இருக்குது? மேரிய மட்டும் பார்த்தது ஏதோ சொன்னா அப்படித்தானே தெரியுமா? எது தெரியுமா? தெரியாத யாருக்குமே நல்ல தெரியாது. எத்தனை வருஷம் போயிட்டு இருக்கீங்க? 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நல்ல தெரியாது. கோயிலை சுற்றி பாருங்க. இந்த கோயில் எத்தனை தூண் இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். கோயிலை சுற்றி எத்தனை சின்ன சின்ன அந்த வீடு தெரியுமா? சின்ன சின்ன தூண்கள். நீங்க ரோசனை சொல்லி பாருங்க. அந்த ரோசனைக்கு ஒவ்வொரு தூண்களும் சிறுவர்களுடைய உயரம் தெரியும். அந்த உயரம் மணிக்கூண்டு உயரம் எவ்வளவு தெரியுமா? அன்னை வழியாக காணிக்காக கொடுக்கப்பட்ட இந்த திருவிழாவில் இந்த ஆலயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு தூண்டையும் ஒரு விதமான இறை வார்த்தைக்குரிய பயிர்களுக்கு அடையாளம் எல்லாத்தையும் சுற்றி பாருங்க. ஒரு ஆலயம் கட்டப்போது சும்மா ஏதோ அழகாக கட்ட மாட்டாங்க. ஒவ்வொன்றிலும் ஒரு பொருள் இருக்கும், ஒவ்வொன்றிலும் ஒரு பொருள் இருக்கும். ஒவ்வொரு அந்த கண்ணாடியும் பார்க்கலையா அன்னை வழியாக ஆண்டவருக்கு காணிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த அந்த கண்ணாடியை அழகாக வச்சிருக்காங்க. நமது கோயிலுடைய மையமே அதுதான். நமது கோவிலே மையமே அந்த படம் தான். நேராக போய் பாருங்க. கோவிலுடைய மையமாக கிளாஸ் பெயிண்டிங் இருக்கும். பெயிண்டிங் கிளாஸ் அன்னை மரியாதை பெற்றோர்கள் தங்களுடைய அன்பு பாசமிக்க புனித குழந்தையை அன்னையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு ஆலயத்தில் மையமாக வைத்து கட்டியிருக்கிறார்கள். எனவே அன்னையினுடைய இந்த புனித நிகழ்வு இறைவனுடைய அருளையும் ஆசிரியர் அன்னை மரியாதையாக பெற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்து இந்த புனித நிகழ்ச்சியாக ஒன்றாக இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே இந்த ஆலயம் ஒரு மகிமையின் ஆலயமாக ஆசீர்வாதத்தின் ஆலயமாக அமையப்படும். நாம் சொல்லுகின்ற ஜெபமாலையில் இருக்கின்ற 153 மணி போல 153 சிறு 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 சின்ன சின்ன வீடுகள் ஆலயத்தை சுற்றி இருக்கிறது. எனவே அத்தகைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். பெறுவோம். அன்புக்குரியவர்களை நாம் கேட்பதற்கு தெரிவிப்பதற்கு மேலாக அவர்களை மாறி வழங்குகின்ற இறைவனிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாட்டுகளை எடுத்துச் செல்வோம். உங்கள் மன்றாட்டு ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் என ஏனைய ஆயிரம் குருக்கள் பிறவிகள் பொதுநிலையினர் அனைவரும் இறை அரசு இம்மண்ணில் பரப்ப எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உமது அருளையும் ஆசிரியையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சமூக நலனில் அக்கறையையும் பொறுப்பையும் மிக்கவர்களாக தன்னலமின்றி மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வறுமையில் வாடுவோர், ஆதரவின்றி தவிப்போர்,
நம்பிக்கை இழந்து நிற்போர், முதுமையில் புகழ்ந்திருப்போர், துன்பத்தில் வெறுமையில் தனிமையில் துயருவோர் அனைவரையும் நீர் அரவணைத்து காத்துள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். பல்வேறு நோய்களால் துன்புறும் அனைவருக்காகவும், குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். தமது வேதனைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் மன உரிமையை அவர்களுக்கு தந்து உமது அருட்கரத்தால் அவர்களை தொட்டு குணமாக்கி உமது அன்பிலும் அவர்களிடம் நிறைவு பெற செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனிதமிக்க ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், இந்நவநாள் திருப்பணியில் பங்கு பெறுகின்றவர்கள், எமது பங்கு மக்கள் அனைவரும் தாம் கேட்பவை அனைத்தையும் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக பெற்று நிறைவுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் ஒரே திருமணத்தை முதலத்திலே கண்டிப்பாக எங்கள் ஆரோக்கிய தாய் வழியாக நாங்கள் செலுத்தும் இந்த மன்றாட்டுகளுக்கு அதிகம் செவி சாய்க்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராக மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளுடைய உங்களுடைய இதுபடி எல்லா நிலைகளுக்கும் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே கடவுளின் உமது இறக்கத்திற்கு எல்லா காலங்களிலும் நீடித்து வரச் செய்கின்றேன். அவர் வழியாக உமது ஆண்மை வானவர்களை அணிந்து வழிபடுகின்றனர். உன் திருமுனை காலத்துக்கு மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்களுடைய சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுடைய கால்களை நிறுத்தி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது:
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுகளவும் கணிந்து நம்மை கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பார்க்குங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறுபொருள் ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவு பெற்று செய்தருள். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக கொடியை ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளை தனித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் இருந்தவராகிய அனைவரும், புனிதர் அனைவரும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேன் வரவன உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பிணையால் வெற்றி பெற்ற நாம் துணித்து சொல்வோம்: உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருகிறது, உமது திருமணம் நிறைவேறுவதோடு மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காக எவ்விப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருசபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஊற்றி வழிநடத்துகிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
இறைவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த தாய்மொழியார் தான் பெற்ற மகனை சிலுவையிலே நம் மாநில மீட்புக்காக முற்றிலும் கையளித்தார். இதோ இறைவனின் சபை, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சபையிலிருந்து அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். இன்று சனிக்கிழமை 21ஆம் தேதி புனித அன்னையாக காணிக்கையாக விழா. நமது திருத்தலம் காணிக்கை மாதா கோவில் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. எனவே அன்னையுடைய இந்த புனிதமிக்க இந்த திருத்தலத்தை நாளிலே பங்கு பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் நமது திருத்தலத்தின் அதிபர் பங்கு தந்தை சார்பாகவும் திருத்தலத்தின் அதிபர் குருக்கள் சார்பாகவும் மற்றும் இந்த நாளிலே இந்த திருப்பணியிலே நமக்காக பங்கு கொண்டு செலுத்த நமது மாவட்டத்தினுடைய நவீன சார்பாக அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Happy Feast to you all.
அதை கூட நமது திருத்தலத்திலே கல்வி செய்கின்ற சகோதரிகள் பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நமது திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி அனைத்து உலக அரசான கிறிஸ்துவின் பெருவிழா அன்று பாடகர் மாதநாடியான புனித செசிலியா விழா அன்று அனைத்து ஆலய பாடகர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம், அவருடைய நாம் வாழ்த்துவோம். இந்த ஆண்டு அன்னைய பிறப்பு பெருவிழாவை விமர்சையாக கொண்டாட முடியாத காரணத்தினால் டிசம்பர் 8ஆம் தேதி அன்னையின் அமல உற்பவ பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட நாம் திட்டமிட்டிருக்கிறோம். இதை முன்னிட்டு 3 தினங்கள் தினங்கள் நடைபெறும். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலை கவனியும் தொடர்ந்து தமிழர் திருப்பணி நடைபெறும். 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஜெபமாலை கவனியும் தொடர்ந்து ஆங்கிலத்தில் திருப்பணி நடைபெறும். திங்கட்கிழமை 7ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஜெபமாலை கவனியும் தொடர்ந்து கன்னடத்தில் திருப்பணி நடைபெறும். விழா நாள் 8ஆம் தேதி என்று காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பணியும் 7 மணிக்கு தமிழ் திருப்பணியும் 9 மணிக்கு கன்னடத்தில் திருப்பணியும் 11 மணிக்கு தமிழ் திருப்பணி நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை கவனி நடைபெறும். தொடர்ந்து நமது பேராயர் அவர்கள் மும்மொழி திருப்பணி நடைபெறுவார். அன்றைய தினம் நமது பேராயர் அவர்கள் தமது குருத்துவ அருள்மொழி விழாவை கொண்டாடுகிறார். எனவே பேராயருக்காக அன்றைய சிறப்பாக ஜெபிப்போம். அடுத்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு அன்னைக்கு அறிவிக்கப்படும் சேவைகளுக்கான முன்பதிவு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை முதல் மதியம் வரை நடைபெறும். எனவே வருகின்ற ஆண்டிலே அன்னைக்கு அறிவிக்கப்படும் சேவையை காணிக்கையாக கொடுக்க விரும்புகின்றவர்கள் டிசம்பர் 10ஆம் தேதி உங்களுடைய சேவைகளை கொண்டு வந்து முன்பதிவு செய்யலாம். திருப்பணிக்கு வருகின்ற பொழுது கட்டாயம் அவசரம் அணிந்து தனிமனித இடைவெளியை கடைபிடிங்கள். கொரோனா விதிமுறைகளை கவனமுடன் பின்பற்றி உங்களையும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் பக்கத்தில் அக்க பக்கத்தில் உள்ளவர்களையும் கவனமுடன் பாதுகாத்துக் மீண்டும் ஒவ்வொருவருக்கும் அன்னையுடைய இந்த பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை படிக்கும் அருளாளர்களால் ஒற்றுமற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளின் பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவை நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை மன்றாட்டு. மிகவும் இணக்கமுள்ள தாயே, இதோ நடைபெறமாக ஓடி வந்து உமது முன்னாள் சகாயங்களை இழந்து உமது மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என நினைத்தரும். கண்ணீருடைய ராஜியான கண்ணியை தைரியத்தாகி இப்படிப்பட்ட நம்பிக்கையான இவர்களுக்கு உமது திருப்பாதத்தை அறிவுறுகிறேன். பெருமுள் சிறைந்து அழுது பாவியாகி நான் உமது தயாரத்திற்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாரிட கேட்டு தந்திரணும். ஆமென். நோய் தொற்றுக்கான ஆசி ஆண்டவரே, உங்கள் நோயால் அழுந்தும் உமது ஊழியரை நீர் உண்டாகிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களின் நாள் தூவி அடைந்து முதலிடத்தினால் வரையில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதித்து சுகப்படுத்தி நலப்படுத்த உங்கள் மீதும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியரும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலினும் வாழ்வில் தொடரட்டும்.
Amen.